இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இன்னைக்கு ஸ்கூல் எப்படி போச்சு? சூப்பரா போச்சுமா. டாடி எங்களை டிராப் பண்ணிட்டாருல, எல்லாம் நல்லபடியா போச்சு. அம்மா, இன்னைக்கு எங்களுக்கு ப்ராக்ரஸ் கார்டு கொடுத்திருக்காங்க. பேரண்ட்ஸ் கிட்ட சைன் வாங்கிட்டு வர சொன்னாங்க. அப்படியா? எங்க கொடுங்க பார்க்கலாம். அம்மா இங்க பாருங்க, ஆனா கையெழுத்து போடாதீங்க. எதுக்குடா? எப்பயும் நான் தானே சைன் பண்ணுவேன். அதனாலதான் இப்ப அப்பா கிட்ட கையெழுத்து வாங்க போறேன். அப்பா ஒரு தடவை கூட என்னோட ப்ரோக்ரஸ் கார்டுல அவர் சைனே போடல. ஆனா எனக்கு மட்டும் நீங்க தான் சைன் பண்ணணுமா? என் ப்ராக்ரஸ் கார்டுல நீங்க ஒரு தடவை கூட சைன் போடல. சரி லக்கி, ஆனா முதல்ல உங்க அப்பா கிட்ட போய் காட்டுங்க, அதுக்கப்புறம் கையெழுத்து போடுறேன். சரி, ஓகே அம்மா. நேத்து விட இன்னைக்கு எவ்வளவு மாற்றம் ஏற்பட்டிருக்கு லட்சுமி. நேத்து வரைக்கும் ஜுன்னுக்கு அவங்க அப்பா யாருன்னே தெரியாது. ஆனா இன்னைக்கு அவங்க அப்பாவை தவிர வேற யாருமே அவனுக்கு கண்ணுக்கு தெரிய மாட்டேங்கிறாங்க. அதுதான் எனக்கு பயமா இருக்கு அத்தை. ஏமா பயப்படுற? ஜுன்னு அவர் மேல அளவு கடந்த பாசம் வைக்கிறானோன்னு எனக்கு பயமா இருக்கு. அப்பா மேல பையன் பாசம் வைக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? பையன் கிட்ட இருந்து அப்பா தப்பிக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்காரு. அப்புறம் ஜுன்னு கஷ்டப்படுவான். அவர் கூட சேரறதும் பிரியறதும் அடிக்கடி நடந்துகிட்டே இருக்கு. இது எல்லாமே எனக்கு பழக்கமாயிடுச்சு மாமா. ஆனா ஜுன்னு இன்னும் சின்ன பையன். இப்ப அவருக்கு நெருக்கமாயிட்டானா அதுக்கப்புறம் அவரை விட்டு பிரிய வேண்டி வந்தா அவனால தாங்க முடியாது. அப்பாவும் பையனும் பிரிவாங்கன்னு நீ ஏன் நினைக்கிற லட்சுமி? அப்பாவுடைய கண்டங்கள் பையனுக்கு வந்த மாதிரி நான் அனுபவிக்கிற கஷ்டமா பையனுக்கு வந்துருச்சுன்னா அவரோட பையனா பிறந்ததால அவருக்கு இருக்க கண்டங்கள் ஜுன்னுக்கும் வந்துருச்சுன்னு ஜோசியர் சொன்னாரு. அதே மாதிரி அவரை விட்டு நான் பிரிஞ்ச மாதிரி ஜுன்னுவும் பிரிஞ்சுட்டான்னா அப்ப நான் என்ன செய்யறது அத்தை? அப்படிலாம் நடக்காதுமா, தேவையில்லாம பயப்படாத. அது நடந்துச்சுன்னா ஜுன்னுவால தாங்க முடியாதுன்னு சொல்றேன் மாமா. அவரை விட்டு பிரியறத என்னால தாங்கிக்க முடியும், ஆனா ஜுன்னுவால தாங்க முடியாது. மித்ரா ஒரு நல்ல தகப்பனா இருந்து ஜுன்னுவை பாத்துப்பான்னு நான் நம்புறேன். அவரை நான் கெட்ட அப்பான்னு சொல்ல வரல அத்தை. என்னைக்கும் நான் அதை சொல்லவும் மாட்டேன். நான் அவரை விட்டு பிரிஞ்ச மாதிரி ஜுன்னுவும் அவரை விட்டு பிரிஞ்சுட்டான்னா கெட்டது நடக்க போதுன்னு ஏமா நினைக்கிற? நல்லது கூட நடக்கலாம்ல. நல்லது நடந்தா கெட்டதும் நடக்கும்னு சொல்லுவாங்கல்ல. உன் வாழ்க்கையில நடக்க வேண்டிய கெட்டது எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு லட்சுமி. இனி நடக்க போறது எல்லாமே நல்லதுதான். ஆமாமா, ஜுன்னுவ மித்ரா விட்டு கொடுக்க மாட்டான். ஜுன்னுவாலதான் மித்ராவும் நீயும் ஒன்னு சேர போறீங்கன்னு நாங்க நம்புறோம். இப்ப வரைக்கும் அந்த கடவுள் உன்னை காப்பாத்திருக்காரு லட்சுமி. இப்ப கடவுள் மாதிரி அந்த பசங்க உன்னை காப்பாத்த போறாங்க. நீ அதே நம்பிக்கையோட இரு.